புதுசா தொழில் தொடங்குறீங்களா? உங்கள்ட்ட அது இருக்கணுமே. இல்லையா? ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. அதுதான் உங்க லோகோ. உங்க லோகோ தான் உங்க பிசினஸோட சோல். பீப்பிள் பார்க்குறப்போ, இதுதான்டா அந்த பிராண்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் ஆகும். அதுக்கு பேர் தான் பிராண்ட் ஐடென்டிட்டி. நம்ம நெனச்சதுக்கெல்லாம் லோகோ மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்க ஒரு கலர், அங்க ஒரு கலர், அங்க ஒரு ஃபாண்ட், இங்க ஒரு ஃபாண்ட். அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நம்ம லோகோ எப்பயுமே கன்சிஸ்டன்ட்டா ஒரே கலர், ஒரே ஃபாண்ட், ஒரே ஷேப்பா மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் நம்ம பிராண்ட் ஐடென்டிட்டி பில்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அருண்ங்கிறது ஒரு காமன் பர்ட்டிகுலர் பெர்சனோட நேம். ஆனா அந்த நேம அது ஒரு பர்ட்டிகுலர் ஃபாண்ட்ல பார்க்கும்போது நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகுது. அதுதான் அருண் ஐஸ்கிரீம் பில்ட் பண்ணியிருக்க பிராண்ட் ஐடென்டிட்டி. லோகோங்கிறது வெறும் டிசைன் மட்டும் இல்ல. லோகோ தான் ஃபேஸ் ஆஃப் யுவர் பிராண்ட். ஸோ எப்பவுமே லோகோ தான் உங்க தொழிலோட அடையாளங்கிறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம பிசினஸ்ல லோகோஸோட இம்பாக்ட் எவ்வளோன்னு சொல்லி இன்னும் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் C360 பிராண்டிங் இம்பாக்ட் சேனல் சீரிய யோசனைக்கு பெரிய தாக்கம்.